என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்கள் எண்ணற்றவைகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு எண்ணற்ற அடையாளங்களை கர்த்தர் தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். அவைகள் ஒன்றன் பின் ஒன்றாய் நிறைவேறி கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஒன்று காணப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில், அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவருடைய வருகைக்கான மிக முக்கியமான ஒரு அடையாளம் இது. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். வஞ்சித்தல் என்று சொன்னால் ஏமாற்றுதல். நல்ல திறமையாக பேசி அவங்கள ஏமாற்றுகிற ஒரு காரியம்தான் வஞ்சித்தல். இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த கடைசி நாட்களில் நம்ம வெளியரங்கமாக பார்க்குறோம் அல்லவா? தீர்க்கதரிசிகள் என்ற போர்வையில் எத்தனையோ பேர் பொருளாசை நிறைந்தவர்களாய் மற்றவர்களை வஞ்சித்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை விட்டு அவர்களை திசை திருப்பி வேறு பக்கமாய் நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் வெளியரங்கமாய் பார்க்கிறோம் அல்லவா? அருமையான மகனே, அருமையான மகளே, இவைகளெல்லாம் நமக்கு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையாய் காணப்படுகிறது. எந்த நூற்றாண்டிலும் இல்லாத அளவுக்கு இந்த நூற்றாண்டில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி மிக தீவிரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறதை நாம் வெளியரங்கமாய் பார்த்து கொண்டிருக்கோம். இவைகளெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்பதை நமக்கு அறிவித்து கொண்டிருக்கிறது. நம்மை ஆயத்தப்படுத்துவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆயத்தப்படுத்தும். நீங்களும் கர்த்தரின் வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள், மற்றவர்களையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்புங்கள். எல்லாவித கள்ள தீர்க்கதரிசிகளையும் விட்டு விலகி வாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.